அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் முனைவர் ரா முருகேஸ்வரி. நாம் இன்று புதுமை பித்தன் எழுதிய கடிதம் என்கிற சிறுகதையை பார்ப்போம். கடிதம் சிறுகதையின் கதைமாந்தர்கள்: சிங்காரவேலு கதை தலைவன், சுந்தரம் சிங்காரவேலுவின் நண்பன், தபால்காரர் நாகப்பன். இவங்க 4 பேரும் தான் கடிதம் என்ற சிறுகதையின் கதைமாந்தர்கள். இப்போ கதைக்குள்ளே போகலாம். சிங்காரவேலு அப்படிங்கிறவர் ஒரு இலக்கிய ஆசிரியர். சிங்காரவேலுவின் கதைகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, வாழ்க்கையின் லட்சியங்களை, வாழ்க்கையின் சிக்கல்களை, ஏன் வாழ்க்கையை திறந்து காண்பிக்கும் ஜன்னல்கள் தான் சிறுகதைகள் என்றால் அவைகளுக்கு உதாரணம்தான் சிங்காரவேலுவோட கதைகள். பேனாவை வைத்துக்கொண்டு கோனாகி விடுவோம் என்று அவர் ஒரு நாளும் கனவு காணவில்லை. கோன் என்றால் அரசன். அதாவது பேனாவை வைத்து நிறைய கதைகள் எழுதி அந்த கதையின் மூலமாக வரும் பணத்தில் அரசனாகிடலாம் அப்படின்னு அவர் ஒரு நாள் நினைக்கல. அதே போல் பேனாவை வைத்துக்கொண்டு வறுமையில் வாடி பிச்சை எடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கல. அவருடைய சிறுகதைகளை பொறுத்தவரை சமூகம் 100 பேரில் அவரை ஒருவராக மதித்தது. அதாவது முக்கால்வாசி பேருக்கு அழகு என்பது என்ன என்று தெரியாது. சிலருக்கு அழகா இருக்கிறது என்று முதலில் சொல்லுவதற்கு தைரியம் இல்லை அப்படின்னு இந்த சமூகத்தை பார்த்து சொல்றாரு. இந்த மாதிரியான சமூகத்தினிடையே சிங்காரவேலு உயிர் வாழணும் அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிற உண்ணாவிரதத்துல முக்தி அடைந்திருக்க வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு கருணை மிகுந்த தெய்வம் அச்சய பாத்திரம் ஒன்று கொடுத்து வச்சுட்டு போயிருக்கணும். அவரால் இயற்கையின் சட்டத்தை மீறவும் தெய்வத்தின் கருணையை பெறவும் முடியாத இந்த கலிகாலத்தில் பிறந்ததை சிங்காரவேலு நினைத்து நொந்து கொள்வதில் பயனில்லை. சிங்காரவேலுவின் சமூகத்தில் அவருக்கென்று சில ரசிகர்களும் சில நண்பர்களும் இருந்தார்கள். அதனால் அவருக்கு பசி என்ற கவலை இல்லை. ஏனென்றால் அவருடைய தேவைகள் வெகு கொஞ்சம். அவருக்கு குடும்ப பாரம் கிடையாது. கனவு காண்பதற்கு போதிய அவகாசம் அவருக்கு இருந்தது. எனினும் அதை இலக்கியமாக வடிவெடுக்க வைக்கும் இயற்கையான ஊக்கம் அவருக்கு குறைந்து வர ஆரம்பித்தது. புகழ் இல்லாமல் இலக்கிய ஆசிரியரால் உயிர் வாழ முடியாது. முகஸ்துதி வேண்டாம். முகத்துக்கு நேராக உங்களுடைய சிறுகதை நல்லா இருக்கு, இல்லாததெல்லாம் நீங்கள் சொல்லிவிட வேண்டாம். செய்வது சரிதான், நல்லா இருக்குன்னாது சொல்லவாது வேண்டாமா? நேர்மையான புகழ் இலக்கிய கர்த்தாவுக்கு ஊக்கமளிக்கும் உணவு. இதை கொடுக்க கூட சக்தியற்ற கோழையான சமூகத்திற்கு என்ன எழுதி கொட்ட வேண்டியிருக்கிறது? இதில் வாழும் ஆசிரியர் மனமிடிந்து பாழாய் போவான். ஆனால் சிங்காரவேலு இப்படி நாசமாவதற்கு கோழை கிடையாது. தைரியத்தினால் ஏற்பட்ட மனக்கசப்பு அவரை ஒன்றும் எழுதவிடவில்லை. அவர் சமூகத்தின் மீது நம்பிக்கை வைத்த மனிதர். அன்றொரு நாள் எப்பொழுதும் போல அவர் தனி அறையில் பாயில் உட்கார்ந்திருந்தார். வெற்றிலையை வென்று கொண்டிருந்தார். என்ன செயற்கை ஊக்கம் அவருக்கே அவர் கொடுத்தாலும் அந்த கதையை அவரால் தொடர முடியவில்லை. 7 நாட்களாக இந்த கதிதான். கையில் இருந்த பேனாவையும் காகிதத்தையும் கீழே பொத்தென்று போட்டார். அவருக்கு பின்புறம் இருந்த தலையணையை சாய்ந்து கொண்டு வெற்றிலையை பக்கத்தில் எடுத்து வைத்து கொண்டு மறுபடியும் வெற்றிலை போட ஆரம்பித்தார். வெற்றிலை போடுவது அவருக்கு ஒரு கலை. அந்த நேரம் தெரு வாசற்படியில் யாரோ வருவது போல காலடி சத்தம் கேட்கிறது. சிங்காரம் என்ற குரல். சுந்தரமா வா என்கிறார் சிங்காரவேலு. அப்போது அவருடைய நண்பர் சுந்தரம் வந்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு, என்ன வெளியே போகலாமா, மணி 5 இருக்குமே என்றார். அப்போ சிங்காரவேலு சொல்றாரு, வெற்றிலையை போடு முதலில். அப்போ சுந்தரம் சொல்றாரு, என்ன இன்னும் கதையை எழுதி முடிக்கவில்லையே, ஆரம்பம் வெகு ஜோரா இருக்கிறது, சீக்கிரம் முடியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரம் உடனே சிங்காரவேலு சொல்றாரு, ஆமா வேலை இல்லை, எழுதி தூக்கி நிறுத்துற அவசரம் ஒன்றும் இல்லை. என்னடா நல்ல கதையை ரசிக்கிறதுக்கு ஒரு பயனும் இல்லை, சும்மா எழுதுனா எனக்கு நான் எழுதுவதை சரி நன்றாயிருக்கிறது என்று சொல்ல 4 பேர்கள் வேண்டும். சுற்றி ஒன்றுக்கு மற்ற கழுதைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வது அப்படின்னு சொல்றாரு சிங்காரம். அப்போ சுந்தரம் சொல்றாரு, ரசிக்கிறதுக்கு நாங்களாம் இல்லையா அப்படின்னு. நீ என்னுடைய நண்பன், உனக்கு என் மேல அதிக பிரியம். நான் என்ன எழுதினாலும் உனக்கு நன்றாகத்தான் தெரியும். 3வது மனிதன் எவனாவது இதுவரை என் கதை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கானா? அது இருக்கட்டும்பா, நான் கதை எழுதுறேன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? வா போகலாம் கதை எழுதி என்று சொல்லி எழுந்து வெளியே புறப்பட தயாரானார். மௌனமாக சுந்தரம் கையில் இருந்த புகையிலையை வாயில் போட்டுக்கொண்டு அவரும் எழுந்தார். அன்றைய பேச்சு அப்படியே முடிந்தது. 5-6 நாட்கள் கழித்து இரவு 7 மணி இருக்கும். சிங்காரவேலு தன்னுடைய அறையில் உட்கார்ந்து ஏதோ வாசித்து கொண்டிருக்கிறார். அந்த கதை அதுவும் அப்படியே அரைகுறையாகத்தான் கிடைக்கிறது. அந்த நேரம்
சார் தபால் என்ற சத்தம் கேட்கிறது. சிங்காரவேலுவுக்கு கடிதம் வருவது என்பது விதிவிலக்கு. முக்கால்வாசி கடிதம் வேறு யாருக்காவது போக வேண்டியது தவறுதலாக இவருக்கு வந்து விடுவதுண்டு. ஜன்னல் வழியாக விழுந்த கடிதத்தை எடுத்து முகவரியை பார்க்கிறார். அதில் தவறு ஒன்றும் இல்லை. முகவரி சரியாகத்தான் இருக்கிறது. கடிதத்தில் உள்ள கையெழுத்து அவருக்கு அறிமுகமானதாக இல்லை. தபால் முத்திரை எப்பொழுதும் போல் ஒரே கருப்பு மயமாக இருந்தது. அந்த கடிதத்தை சிங்காரவேலு பிரித்து வாசிக்கிறார். கடிதத்தின் ஆரம்பத்தில் விசாகப்பட்டி, நாள் 10/9/33 என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த கடிதம் எப்படி ஆரம்பிக்குன்னா, இலக்கிய கர்த்தரான திரு சிங்காரவேலு அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு. நான் பெரிய படிப்பாளி ஒன்றுமில்லை. ஆனால் கலையில் எனக்கு ஆர்வம் அதிகம் உண்டு. தங்கள் சிறுகதைகளுக்கு நிகராக தமிழ் இலக்கியத்தில், ஏன் உலக இலக்கியத்திலேயே கிடையாது. எனக்கு ஆங்கிலத்திலும் சிறிது பயிற்சி உண்டு. பெரும்பான்மையாக கிடையாது என்றே சொல்லுவேன். தங்களுடைய சாலாவின் சங்கடங்கள் என்ற சிறுகதை வாழ்க்கையின் உயிர் ஓவியமாக இருக்கிறது. அது ஒரு புதிய உலகத்தையே திறந்து காண்பிக்கிறது. அதை பற்றி புகழ்வதற்கு நானும் ஓரளவு எழுதும் பயிற்சி பெற்றவனாயிருந்தால் எனது உள்ளத்தில் தோன்றியதை அப்படியே எழுதியிருப்பேன். ஆனால் அவ்வளவு மூங்கையின் கண்ட கனவாகவே இருக்கிறது. இன்னும் தாங்கள் எழுதிய நிறைய கதைகளை விடாது படித்து வந்தவர்களில் நானும் ஒருவன். இன்னும் புதிய கற்பனைகளை உங்களுக்கு இறைவன் அருளுவானாக. இப்படிக்கு தங்கள் விதையன் நாகப்பன் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கு. கடிதத்தை வாசித்ததும் சிங்காரவேலுக்கு முகம் வளர்ச்சி அடைந்தது. உள்ளமும் பூரிப்படைந்தது. குதூகலத்துல மறுபடியும் கடிதத்தை வாசிக்கிறாரு. இன்னொரு முறையும் கடிதத்தை வாசிக்கிறாரு. அந்த கடிதம் அவருடைய ஒரு பெரிய தாபத்தை தீர்த்தது. சமூகத்தில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது, முழு மோசமில்லை என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். சிங்காரவேலுவுக்கு கடிதத்தை சுந்தரத்திற்கு காட்ட வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அந்த கடிதத்தில் என்னதான் இருக்கிறதோ? மறுபடியும் அவர் படிக்க ஆரம்பிக்கிறார். நாகப்பனுக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுத வேண்டும் என்று நினைக்கிறார். மறுபடியும் படிக்க ஆரம்பித்த பிறகு அவருக்கு மனது திடீரென்று மாறுகிறது. சில எழுத்துக்கள் தமக்கு அறிமுகமான யாரோ ஒருவரின் கையெழுத்து மாதிரி தெரிகிறது. ஆமாம், யாரோ நமக்கு தெரிந்த பயனுடைய வேலைதான். இல்லாவிட்டால் என் விலாசத்தை விசாகப்பட்டிக்கு யார் கொண்டு போய் கொடுக்க போகிறார்கள்? இந்த புழுகு முட்டையை என்னிடமா அவிழ்க்க வேண்டும்? சீச்சி, முட்டாள், கோழை. தைரியம் இருந்தால், உண்மையில் ரசித்தால் பகிரங்கமாக பத்திரிகைக்கு ஏன் எழுதக்கூடாது? அவன் ரசித்தது என் சிநேகத்திற்காகத்தான். சி, இதை எழுதிவிட்டால் எனக்கு திருப்தி, சாந்தி, எல்லா குட்டிச்சோரும் வந்துவிடும் என்று நினைத்தானாக்கும். முட்டாள். அவனும் இந்த சமூகத்தில் ஒரு ஜந்து தானே. இந்த முட்டாள் கூட்டத்திற்கு கதை எழுதணுமா? கதை. அதை விட கசையடி கொடுப்பேன். முட்டாள்கள், தரித்திர கழுதைகள், நாளைக்கு வரட்டும். கதை வேணுமா? கதை. இந்த பயல்கள் சாகவாசமே வேண்டாம். தொலைந்தால்தான் இந்த பீட ஒளியும். உண்மை பற்றுதலை காண்பிக்க தைரியமில்லாத கோழிகள். கடிதம் எழுதினானே, கடிதம். என்னை முட்டாள் என்று நினைத்து கொண்டானோ? பெற்று வளர்த்த சமூகம் இப்படிப்பட்டது. இதற்காக எழுதாமலும் இருக்கிறதில்லை என்று கூறிவிட்டு அந்த கடிதத்தை எரிக்கிறார். கடிதம் எரியும் நாற்றம் அறை முழுவதும் பரவியது. விளக்கும் கரிபிடித்து எரிந்து எண்ணெயற்று சோர்ந்து மங்கி கொண்டே வந்தது. வெற்றிலை பட்டியை எடுத்து மறுபடியும் வெற்றிலை போட்டுக்கொண்டார். விளக்கும் அணைந்தது. அவர் மனதில் புழுங்கிய தணலும் அவிழ்ந்தது. அன்று அவர் வெகுநேரம் தூங்கவில்லை. கோழைத்தனம் பிறப்புரிமையாக இருக்கிற இந்த புழுக்களை மனிதர்கள் ஆக்குவது எப்படி? இருள் இருந்தால்தானே ஒளி. ஒளி வராமல் போய்விடுமா? அதுவரை காத்திருக்க வேண்டியதுதான். எத்தனை காலமோ? ஒளி வரும் பொழுது நாம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் உண்டா? எனது சிருஷ்டிகள் இருந்தால் போதும். சிருஷ்டிகள் என்பது சமஸ்கிருத சொல். சிருஷ்டிகள் என்பதின் பொருள் படைப்பு, உருவாக்குதல், ஆக்கம், பிரபஞ்சம், இயற்கை, உலகம். இந்த கடிதம் என்ற சிறுகதையின் கதை கரு என்னன்னா, ஒரு படைப்பாளரின் படைப்பு உரிய நேரத்தில் அங்கீகாரம் கிடைக்காமல் போகும் பொழுது அவனால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. இவ்வுலகம் எப்பொழுது திருந்தும் வரை நாம் இருக்க மாட்டோம். நம் படைப்புகள் இருக்கும். அது அவர்களை திருத்தும் என்ற நம்பிக்கையை கடிதம் என்ற சிறுகதை எடுத்துரைக்கிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. நன்றி.